ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதைகளை நம்ம எத்தனாவது பார்க்க போகிறோம்னா 18வது பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பாடுவது நான் அல்ல. ஆக்சுவலாக இதில் நான் பாடலை, என்னுடைய கையில் தான் எல்லாமே எழுத்தாக எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பாடுவது நான் அல்ல, 100 வயதாகும் வரை ஓடி விளையாட ஒரு நோயில்லா மேனி வேண்டும். நுண்ணறிவு ஊறியில வெண்ணிலவு போல ஒரு நூலை நான் எழுத வேண்டும். 6 வழி போனதென 1000 நிலங்களில் ஆடி நான் வாழ வேண்டும். அன்னையோடு தந்தையே என் சிந்தையில் இருத்தியே அன்பை நான் காக்க வேண்டும். பன்னிசையில் என் தமிழை பால் போல் தெளித்து நான் பரமார்த்தன் ஆக வேண்டும். பக்தியோடு நின்னடியை பற்றியவை கேட்கிறேன், பாரத சக்தி உமையே. பெருகுமொரு துன்பமே பேசாதுன் பெருமையை பேச நான் பழக வேண்டும். பின்னி வரும் இன்னலை ஜன்னல் வழியே வீசியே பிணமாய் புதைக்க வேண்டும். உருகுமொரு நெஞ்சிலே உன்னத நினைவுகள் ஊற்றாகி நிற்க வேண்டும். உலகமொரு குடைக்கொண்டு உல்லாச பல்லாக்கில் ஊர்கோலம் போக வேண்டும். தருவளரும் அளவில் ஒரு புகழ் வளர வேண்டியே தமிழையான் கற்று வந்தேன். தருமதுரை தனில் வளரும் தருமதுரை மனைவியே சக்தி மீனாட்சி உமையே. கூடி வரும் பிள்ளைகள் வாழ்நாளிலே என்னை கொல்ல வைக்காமல் அருள்க. கொஞ்சு வரும் நண்பர்கள் நஞ்சு முழும் வஞ்சனை கொல்லாமல் காவல் புரிக. கோடைப்படு வெயிலிற் பாடுபடு நெஞ்சினை குளிராக மாற்றி அருள்க. கோடி வரும் ஆயினும் ஆசை பெரு காமலை கூடி கொண்டாற்றி புரிக. பாடுவது நானல்ல, பரந்தாமன் கண்ணனின் பாதத்து விரல்கள் தாயே. பதிமதுரை நதிவழியில் சதுராடும் தோகையே, பாவை மீனாட்சி உனையே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.